ஹரியானா தேர்தலில் இவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு தேர்தல் நடத்தி இவங்க வெற்றி வாய்ப்புன்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இது போன்ற அயோக்கியத்தனம் இந்தியாபுரம் நடக்கும். இந்தியாபுரம் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இதுதான் கட்சிங்கிறது தான் வரும். ஜனநாயக படுகொலைன்னு நம்ம சொல்ல இயலாது. கவர்மெண்ட் தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது. 76ல திமுக அரசு வந்து கலைச்சாங்க. அப்போ திமுக அரசு தவறு செஞ்சிருக்குன்னு அப்பட்டமாக காமாட்சி நாயுடு அவர்கள் ஒப்புதல் வாக்குறுதி எழுந்து காமாட்சி நாயுடு ஐயாவுக்கு வந்து பேச முடியல. காங்கிரஸ் வந்து ஆமா படுகொலை செஞ்சுச்சு கடந்த காலம் பேச முடியல. பிஜேபி வந்து ஆனா பிஜேபி வந்து தமிழர்களுடைய உணர்வு, தமிழர்களுடைய ஒரு உயிர் அவ்வளவு அந்த அளவுக்கு உதாசீனம். அடுத்த நாட்டு விஷயத்தை இந்த நாட்டுல எதுக்கு கொக்கரிக்கிற? உனக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸ் இருக்கும் இடமே திமுக, திமுக இருக்கும் இடமே எங்களுடைய உணவு கட்சிகள் எல்லாம். வர்றதுக்கு முன்னாடி தையத்தக்க குச்சி இன்னமும் நாளைக்கு மன்னராட்சிக்கு எதிரானவங்க மாதிரியும் மன்னராட்சி நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றது எப்படி சரியா? பல கட்ட தேர்தல் மாறி மாறி தேர்தல் நடத்துக்கு காரணமான காங்கிரஸ் 105 முறை மாநில ஆட்சிகளை கழிச்சுட்டு ஐயோ இது நாங்க ஒத்துக்க மாட்டோம், இதை நீங்க ஒன்னா நடந்த தேர்தலை கெடுத்ததே நீங்க. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி நாயுடு ஐயா அவர்களும், மேலும் புரட்சி தமிழகம் மற்றும் பறையர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி சார் இருக்காங்க. இருவருக்கும் இருக்கணும் வணக்கம். காமாட்சி நாயுடு ஐயா, ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தொடர்லேயே வந்து அந்த ஆக்டை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்திருப்பதாக தகவல்லாம் வந்தவண்ணமா இருக்கு. இதற்கு நம்முடைய முதலாளர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி கடுமையான விளக்கத்தை ஃபர்ஸ்ட் கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த ஆக்டை பாஸ் செய்வதற்கு கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டி வேணும். ஸோ இது லாங் டேர்ம் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால இந்த என்டிஏனுடைய தேர்டு இந்த கவர்னன்ஸில் அவங்கள துவக்கத்திலேயே முதல் 6 மாதத்திலேயே இந்த வந்து கொண்டு வந்தால் தான் நம்ம வந்து ஒரு 2 அல்லது 3 வருடத்துக்குள்ளார வந்து இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? எதனால வந்து இந்த திட்டத்தை நீங்க எதிர்க்கிறீங்க? அதுதான் மைனாரிட்டின்றீங்க. அப்ப 2 வருஷத்துல வந்து எப்படி வாங்கிடுவாங்க? கூட்டணி கட்சியோட சேர்த்து 290 இடங்கள் வந்து நம்ம பாரதிய ஜனதாவுக்கு இருக்கு. இது 2/3 மெஜாரிட்டி தேவை. கிட்டத்தட்ட 360 இடங்கள் வரைக்கும் தேவைப்படும். மேலும் அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் வந்து 3 to 5 திருத்தங்கள் வந்து செய்ய வேண்டியது வரும். அதே போல மாநில அரசனுடைய 50% மாநில அரசனுடைய ஒப்புதல் தேவைப்படும் அப்படின்றலாம். இந்தியா கூட்டணியில் எத்தனை கட்சி இருக்கு? பல கட்சிகள் இருக்கு. அப்ராக்சிமேட்லி ஒரு 20-25 கட்சிகள் கூட இருக்கும். இந்த கோவிநாத் கமிட்டி இருக்குல்ல, ராம்நாத் கோவிந்த் கமிட்டி, அதுல வந்து ஒரு 47 கட்சிகள் போய் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க. அப்ஜெக்ஷன் கருத்து, நாட் அப்ஜெக்ஷன், கருத்து. எத்தனை? 47 பேர் சொல்லிருக்காங்க. 47. இதுல 15 கட்சிகள் மட்டுமே எதிர்ப்பு, மிச்சம் 32 பேர் ஆதரவு. அதுல இந்தியா கூட்டணி இருக்காங்களா? கட்சி அந்த கட்சிகளை சொல்லல. நீங்க சொல்லுங்களேன், இந்தியா கூட்டணியில more than 25 அவங்க கூட போய் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. நேற்று தினம் கேஜ்ரிவால் கூட எதிர்த்து தெரிவிச்சிருந்தார். நம்ம முதல் கட்ட கருத்தை கேட்டுருவோம். திரு காமாட்சி ஐயா, ஏன் முதல்வர் அவர்கள் ஒரு அவசரப்பட்டு ஒரு அறிக்கை, ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிச்சு? அவசரப்பட்டு இல்ல, ஒன் இந்தியாங்கிறத நாங்க ஏற்கனவே போன நாடாளுமன்ற தேர்தலே எய்த்து தான் பேசிட்டு இருந்தோம். நம்ம வந்து மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தா ஒரே இந்தியா ஒரே தேர்தல்ங்கிற நடைமுறை கொண்டு வருவாங்க. அது வந்து நமக்கு இந்தியாவுக்கு அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பரப்புரையிலேயே பண்ணியிருக்கோம். அது தேவையில்லாத ஒண்ணு. இன்னைக்கு அதுக்கப்புறம் சொல்லுவான் ஒரே கட்சி தான் ஆட்சின்னு சொல்லிட்டு வருவான் அப்படின்னு ஏற்கனவே ஒரே கட்சி ஆட்சி 67 வரைக்கும் நடந்துச்சு. அப்போ உங்களுக்கு தெரியலையா? இங்க பாரு, ஒரே கட்சி ஆட்சிக்கு இவங்க எதிரானவங்களா? சரியா? அப்ப திரும்ப கட்டணம் கொடுத்து ஆட்சியில் அதிகாரத்தில் இது வந்து ஒன்றிய அரசு இப்பொழுது செய்து இருக்கக்கூடிய நேற்றைய
அதுவும் ஒரு முன்னாள் ரிட்டையர் ஆன ஒரு ஜட்ஜ் ஜனாதிபதி அவர்களுடைய தலைமையில ஒரு கமிட்டி அமைச்சு, அந்த கமிட்டி அவங்க சொந்தக்காரர் தானே, அவங்க கட்சிக்காரர் தானே அவர் கோவிந்த், அவரு பண்ணாரு. அவங்க பண்ணது நேத்திக்கு வந்து எல்லா அமைச்சர் பெருமக்கள் உட்கார்ந்து, ஒன்றிய அரசு அமைச்சர்கள்லாம் உட்கார்ந்து அந்த தீர்மானத்துக்கு பாஸ் பண்ணிருக்காங்க. இனி இதை கொண்டுட்டு வந்து பார்லிமெண்ட்ல வைக்கணும். பார்லிமெண்ட்ல வச்சா நமக்கு கிட்டத்தட்ட 340 இருந்து 360 வேணும், இருந்தா தான் அது பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகும். அது இல்லைன்னா பாஸ் ஆக இயலாது. அது தவிர இவருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த மாநிலங்கள் வந்து வேணா அவங்களுக்கு 50% மாநிலங்கள் இருக்கு, ஆனாலும் பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஆகையினால இப்போதைக்கு அது வந்து பார்லிமெண்ட்ல இந்த சட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு இயலாது. இப்படி ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தா வெரி சிம்பிள், நான் சொல்றேன். இப்ப 2026 வந்து இங்க மாநிலத்துல நமக்கு தேர்தல் நடக்க போகுது. அப்ப இந்த மாநில தேர்தல் முடிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எப்ப வரும், எம்பி எலெக்ஷன் எப்ப வருது, 29 எம்பி எலெக்ஷன் வருது. அப்ப இந்த ஆட்சியும் கலைச்சு தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஆட்சியும் கலைச்சு, இந்தியாவில இருக்க அத்தனை ஆட்சியும் கலைச்சு அவங்க கொண்டு வரணுங்கிறாங்க. அந்த இதுல இன்னொரு சப்செக்ஷன்லாம் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல், துணை ஜனாதிபதி தேர்தல், சட்டமன்ற தேர்தலோட அதுக்கப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் எல்லாமே வந்து ஒன்றிய அரசு தான் பண்ணணும் அப்படிங்கறதா இந்த சட்ட முன்வடிவம் வந்திருக்கு. அது இதுல வந்து அதெல்லாம் இருக்கு, அவங்க அஜெண்டாலே இருக்கு. இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மாநில அரசுக்கு எந்த வயிற்றில் உள்ள கொஞ்சம் இருங்க சார், வயிற்றில் உள்ள பேச விடுங்க. ஆனா பெண்ணா என்று சொல்வது சட்டப்படி கொஞ்சம் பொருங்க. மசோதா தாக்கல் செய்யப்படாது, சும்மா அது இது இருக்குது இது இருக்குன்னு பொருளை கலப்பது அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் அவங்க பேசுனதோ, இதே பிரதமர் பேசுனதா, அமித்ஷா பேசுனதுதான் நான் பேசுறேன். இது வந்து என்னன்னா, இவங்களுக்கு வந்து மாநில அரசுக்கு எந்த விதமான அதிகாரம் இருக்காது. எல்லாமே ஒன்றிய அரசு தான் தேர்தல் நடத்தும். சரியா? ஏற்கனவே தேர்தல் கமிஷன் எப்படி இருக்குங்கிறத இப்ப நீதிமன்றம் கொண்டு வச்சிருக்கு. நீதிமன்றம் நோட்டீஸ் வேற கொடுத்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய கைப்பாவையா தான் இன்றைக்கு இருக்கு. ஏன்னா அவங்களால நியமிக்கப்பட்டவங்க தான் இருக்காங்களே தவிர அது இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது. பேருக்கு தான் இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்றாங்களே தவிர இண்டிபெண்டன்ட் பாடி இல்ல. உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறதுக்கு வந்து ஒரு மீட்டிங் பல பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் இவங்க தூக்கி தூர போட்டுட்டு இவங்களுக்கு தேவையான ஆட்களை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்ப நடந்த மும்பை தேர்தலையும் ஹரியானா தேர்தலையும் இவங்களுக்கு தேவையான ஆட்களை வச்சு தேர்தல் நடத்தி இவங்க வெற்றி வாய்ப்புன்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. இது போன்ற அயோக்கியத்தனம் இந்தியா பூரா நடக்கும். இந்தியா பூரா ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே இதுதான் கட்சிங்கிறது தான் வரும். இது வந்து திரு மூர்த்தி அவர்கள் வந்து இதனுடைய பாதிப்பு தெரியாம பேசுறாரு. உண்மையிலே நீங்க அதை நல்லா படிங்க. கலைஞர் அவர்கள் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர், ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு சிந்திக்கக்கூடியவர், அப்படிதானே கலைஞர் அவர்கள்? ஆமா. நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் கலைஞரோட சுயசரிதையினுடைய நூல்ல இருந்து ஒரு மேற்கோள் காட்டுறாரு. கலைஞரே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை வந்து ஆதரித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டுறாரு. காங்கிரஸ் ஆட்சி நாடு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் 3 தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தலோட சேர்ந்துதான் நடந்துச்சு. நாங்க இல்லைன்னு சொல்லி மறுக்கல. ஆனா அன்றைக்கு வந்து இந்த நயவஞ்சகத்தனமா நடக்கல. 356 வச்சு அவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை க்ளோஸ் பண்றது மொத்தமா அது வந்து தவறு செய்யும் போது அந்த அரசு என்ன தவறு செஞ்சாரு இங்க பாரு, அது என்ன தவறு பண்ணாரு, என்ன புடுங்கினாருங்கிறதெல்லாம் நம்பூதிரி பாடு போய் எவ்வளவு காலம். இப்ப வந்து இல்ல நான் என்ன கேக்குறேன், 356 பயன்படுத்தி 356 இப்ப சுப்ரீம் கோர்ட் கொண்டு வச்சிருக்கு. 356 டைரக்டா பயன்படுத்த கூடாது. நீ வந்து கவர்னரை வர சொல்லி இங்க உட்காந்து வச்சு ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி அந்த அரசை வந்து சஸ்பெண்ட் பண்றதோ அல்லது டிஸ்மிஸ் பண்றதோ தவறுன்னு சொல்லியாச்சு. இப்ப எந்த இதுவும் இப்ப பண்றதுக்கு இயலாது. சுப்ரீம் கோர்ட்ல ஜனநாயக படுகொலை செய்தது ஒத்துக்கிறீங்களா? ஜனநாயக படுகொலைன்னு நம்ம சொல்ல இயலாது. கவர்மெண்ட் தவறு செய்யும் போது அந்த தவறை சுட்டி காட்டி அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது 76ல திமுக அரசு வந்து கலைச்சாங்க. அப்போ திமுக அரசு தவறு செஞ்சிருக்குன்னு அப்பட்டமாக காமாட்சி நாயுடு அவர்கள் ஒப்புதல் வாக்குறுதி. அப்ப 76ல அப்ப வந்து என்ன எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. எமர்ஜென்சிக்கு நம்ம எதிராக இருந்ததுனால நம்ம அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதே மாதிரி விடுதலை புலிகளுக்கு அதான் விடுதலை புலிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம பண்ணாங்க. இது ரெண்டுமே தவறான அணுகுமுறை தான். அதுக்காக நாங்க வந்து நீலிக்கண்ணீர் வச்சுட்டு நிக்கல, மக்களை தான் எடுத்து நாங்க சந்திக்கிறோமே தவிர நாங்க அதுக்காக ஒன்னும் கஷ்டப்படல. நீங்களே உங்க நாவினால ஒத்துக்கொண்டீங்க,
3 சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு சேரதான் நடந்துச்சு, 67 வரைக்கும் நடந்துச்சு, நீங்களே வந்து ஒத்துக்கிட்டீங்க. அது நிறைகுலைய செய்தது யார்? மத்தியில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி தானே. அவங்களுடைய அந்த தவறான அணுகுமுறையினால மாநில அரசனுடைய ஜனநாயகத்தை, மாநில அரசனுடைய உரிமைகளை பறிக்கிறதால் 100க்கும் மேற்பட்ட மாநிலங்கள் 105 முறை வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை வந்து அப்பட்டமா வந்து தங்களுடைய மத்திய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணி மாநில அரசுகளை வந்து கலைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒதுக்கி எழுந்து காமாட்சி நாயுடு ஐயாவுக்கு வந்து பேச முடியல. காங்கிரஸ் வந்து ஆமா படுகொலை செஞ்சுச்சு கடந்த காலம் பேச முடியல. ஆனா பிஜேபி வந்து ஒரே பண்ண தப்பு தான். அதே தப்பு நீ ஏன் பண்ண வர்ற? அவன் தப்பு பண்ணலாம். சரி, இப்ப மோடி ஆட்சி 10 ஆண்டு, இப்ப 11 ஆண்டு ஆகுதுல, அது சட்டம் போட்டாச்சு. 350 பண்ணாங்களா? அதுக்கதான் இந்த ஆளு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே சட்டம் போட்டாச்சு. ஆட்சி காலத்துல கடைசி மன்மோகன் சிங் உடைய ஆட்சி காலத்துல கடைசி 356வது சட்டத்தை கேன்சல் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா அந்த சட்டத்தை உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் அவர் வந்து மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது. அதை இவங்க கன்டினியூ பண்றாங்க. அவ்வளவுதான். இவங்களுக்கு இப்ப அந்த மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி கண்டிப்பா மாநிலத்துல ஒண்ணு இல்ல தங்கம். நீங்க மாநிலத்துக்கு ஒரு தேர்தல் நடத்தணும்னா நம்ம வந்து பஞ்சாயத்து தேர்தல்ல நம்ம மாநில அரசு பண்ணோம். அப்ப மாநில அரசு எதுவுமே பண்ண இயலாது, ஒன்றிய அரசே எல்லாம் பண்ணிட்டு போயிட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன இங்க வந்து அங்க நீங்க ஆட்சி பண்றதுக்கு அவன் அதிகாரத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த கவர்னர் மாதிரி ஒரு ஆளு. திமுக வந்து மாநில உரிமைக்காக ரொம்ப மிகவும் உணர்ச்சி பேசுறீங்க. கல்வி கண்கரண்ட் இஷ்யூ போனது கலைஞர் தமிழ்நாட்டுல ஆட்சியில இருக்கும்போது தான், மத்தியில இந்திரா காந்தி இருக்கும் போது தான். இதுல வேற டாஸ்மாக் உரிமை வேற விட்டு பண்றீங்க. இல்ல எத்தனை உரிமைகள் நான் வந்து சொல்ல முடியும்? மாநில பட்டியல இருந்தது கல்வி பட்டியல் வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல போனதா இருக்கட்டும், எத்தனை பட்டியல் நான் எல்லாம் சொல்ல முடியும்? அதெல்லாம் கண்ணு கடந்த காலம். இப்ப நிகழ்காலத்துக்கு வா. இன்றைக்கு வந்து கச்சத்தீவை நாங்க ஒன்னும் தாரை வாக்கல, நாங்க ஒன்னும் கட்டி கொடுக்கல, நீ ஒன்னும் கட்டிட்டு போல, புரிஞ்சுக்கோ. அவன் ஒன்றிய அரசோட சேர்ந்து ஈழத்தமிழ காவு வாங்கினது எங்க முதலமைச்சர் தான் துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டுட்டு வந்தாரா? ஏதோ பேசுறீங்க, நான் ஒழிக்காம சும்மா அப்படி எல்லாம் பேசாதீங்க, வேண்டாம். உண்மை நிலைமை என்னன்னா அன்றைக்கு இருந்த அரசு வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா, ஏன்னா அது அடுத்த நாட்டுல நடக்கிறது, நம்ம வந்து கொஞ்சம் விலகி இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு விலகி இருந்திருக்கு. இது தெரியாம கலைஞர் வந்து எங்க மக்களை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி இவர் உண்ணாவிரதம் எல்லாம் வந்தாரு. நாங்க வந்து கலைஞர் தான், நாங்க வந்து எல்லாமே சரி பண்ணிட்டோம், நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்ன உடனே அவர் சிதம்பரம் அவர்கள் ஒரு வாக்கு கொடுத்த உடனே அவர் வீட்டுக்கு வந்த உடனே டப்புன்னு குறி வச்சுற மாதிரி சுத்தி தூக்கி போட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். சோ ஆகையினால இது அடுத்த தமிழர்களுடைய உணர்வு, தமிழர்களுடைய ஒரு உயிர் அவ்வளவு அந்த அளவுக்கு உதாசீனம். அடுத்த நாட்டு விஷயத்த இந்த நாட்டுல எதுக்கு கொக்கரிக்கிற? உனக்கு அந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அது இலங்கை அரசு, இது இந்திய அரசு அல்ல. சரி, சும்மா பேசாத. நான் காமாட்சியை கண்டுபிடிப்பேன். பரவாயில்ல. இந்திய அரசுங்கிறது தனி, இலங்கை அரசுங்கிறது தனி. இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப வந்து வங்கத்துல கிழக்கு வங்கத்துல என்னன்னா நடக்குது, இந்துக்களை பூரா பண்றான். நம்ம வந்து அதுல தலையிட முடியுது? அந்த அரசு போய் தலையிடுதா? இல்லையா? இப்ப நீங்க சொல்றீங்க அந்நிய நாட்டினுடைய விவகாரம்னு சொல்லி. இப்போ காங்கிரஸ் சீனியர் லீடரா இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அப்போதைய வந்து அந்த போர் நடந்த காலகட்டத்திலே அவர் வந்து பேசியிருக்காரு. திரு ஏகலைவன் அவர்கள்ட்ட தான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு தனியார் தொலைக்காட்சியில. இந்த மாதிரி கலைஞர் நினைத்திருந்தால் அந்த மத்தியினுடைய ஆட்சியிலிருந்து அவர் வெளியே வந்திருக்க முடியும், அப்படி ஒரு வெளியே வந்திருந்தால் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கலாம், போரை நிறுத்தக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டிருக்கும்னு சொல்லி காங்கிரசினுடைய இந்நாள் ஒரு மூத்த தலைவர் திருச்சி வேலு, உங்க நண்பர், அவரே சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒவ்வொருத்தருடைய கோளாறை கேட்டு ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையை கேட்டு அரசு நடக்காது. அரசுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை வகுத்து வச்சுக்கிட்டு அதுபடிதான் அரசாங்கம் செயல்பட இயலும். அதனால திருச்சி வேலுச்சாமியோ காமாட்சி நாயுடோ ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய ஆலோசனை எல்லாம் அரசு கேட்காது. அரசுக்குன்னு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க, ஆலோசனை அதிகாரிகள் இருக்காங்க. மூர்த்தியோட ஆலோசனை படிதான் அந்த அரசு நடக்கவே தவிர நம்ம ஆலோசனையில அரசு நடக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. எதை வேணாலும் பேசலாம்,
இவர் ஏற்கனவே சுப்பிரமணிய ஆனா நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு ஒவ்வொரு மதத்தோட நிகழ்ச்சியில போயிட்டு இது உங்கள் ஆட்சின்றாரு, கிறிஸ்தவ உங்கள் ஆட்சின்றாரு. புரிஞ்சுக்கோ, இதே இவர் வந்து சரியா, இவரு சுப்பிரமணிய சாமி கூடிய கட்சியில இருந்தாரு. யாரு? திருச்சி வேலுசாமி. திருச்சி வேலுசாமி சுப்பிரமணிய கட்சி ஜனதா பார்ட்டியில இருந்தாரு. சரி. அப்ப இருக்கும்போது என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறது அவருக்கும் தெரியும். அவருதான் இந்த ராஜீவ் காந்தியுடைய படுகொலைக்கு அதுல அவரையும் கூட நம்ம அக்யூஸ்டா சேர்த்திருக்கணும், ஆனா சேர்க்க விட்டுட்டாங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. ஏன்னா நான் வந்து அந்த அளவுக்கு அதுல இருந்தேன், பட் ஈடுபாட்டுல இருந்தேன், பட் ஆனா நான் விடுதலை செய்யப்பட்டேன். எனக்கு என்னை என்கொயரி பண்ணாங்க, கூப்பிட்டு என்கொயரி பண்ணாங்க. என்கொயரியில நான் அவ்வளவு இதுவும் சப்மிட் பண்ணேன். அதனால இதெல்லாம் வந்து நீங்களும் தான் படுகொலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி வரைக்கும் சந்திராசாமி ஆசிரமத்துல இருந்தீங்க. அப்ப உங்களையும் விசாரணை விசாரணை வலயத்துல என்னையும் வந்து ஒரு போலீஸ் வந்து விசாரணை பண்ணத்தானே செஞ்சாங்க. ஆமா, இல்ல நீங்க தான் ஹரியானாக்கு போயிட்டீங்களா? அப்புறம் அதெல்லாம் போனாலும் அதுக்கப்புறம் வந்த போது எங்களை கூப்பிட்டு நோட்டீஸ் விட்டு நாங்க நோட்டீஸ்க்கு போய் பதில் ரிப்ளை கொடுத்துட்டு தான் வந்தோம். எழுத்துப்புறமாவும் கொடுத்தோம், ஓரலாவும் கொடுத்தாச்சு. சோ ஆகையினால இதெல்லாம் இவன் அடுத்த நாட்டுல நடக்கிறது நம்ம நாட்டுக்கு சம்பந்தம் இல்ல. இது வந்து உள்நாட்டு கலவரமா கேட்கலாம். அதை விட்டுட்டு பிற நாட்டை பத்தி எதுக்கு இங்க பேசி பேசி காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சார். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களோட பார்வை? நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கமிட்டியின் முன்னால், ராம்நாத் கோவிந்த் கமிட்டியின் முன்னால் அந்த அவர் தலைமையிலான 47 கட்சி பார்ட்டிகள், 47 கட்சிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதில் 15 கட்சி தான் எதிர்ப்பு, மிச்சம் 32 ஆதரவு. நான் என்ன சொன்னேன், இப்போ உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட அங்கே போய் எதிர்ப்பு தெரிவிக்கல, அப்போ அதுக்கு அதான அர்த்தம். அதே மாதிரி இந்தியா முழுக்க அதை குறித்து ஒரு சர்வே நடத்தப்பட்டது. அதில் வந்து வடக்கு 4 பாகமாக பிரித்து செய்கிறாங்க. வடக்கில் வந்து 61.28% ஆதரவு, 30.22% எதிர்ப்பு, 6.89% கருத்து இல்லை. அப்போ தெற்குல 50.57 ஆதரவு, 38.59 எதிர்ப்பு, 9.6 கருத்து இல்லை. கிழக்கு 62.67, 26.74 எதிர்ப்பு, 5.43 ஒன்றும் இல்லை. மேற்கு 70.79 ஆதரவு, எதிர்ப்பு 24.25, கருத்து இல்லை என்பது 3.61. இது எதனுடைய டேட்டா சார்? இதெல்லாம் இது அரசு எடுத்த டேட்டா, ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அரசு இது மத்திய அரசினுடைய இல்ல அங்க மாவட்ட மாநில தலைவர் மாவட்ட தலைவர் இருப்பாங்க பிஜேபியில, அவனை கூப்பிட்டு விசாரிச்சு. சரி, இப்ப சரி, இது கூட நீங்க பொய்ன்னு சொல்லுங்க, பூராமே தயார் பண்றீங்க. இருங்க, நான் இடத்துல உட்காந்துட்டு பண்றேன். நான் என்ன சொல்றேன் சொல்லுங்க. 47 கட்சிகள் வந்து கருத்து தெரிவிச்சல்ல, நீங்க ஒரு 20-25 பேர் கூட்டணி இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், முட்டிக்கு நாங்க நிக்க விட. நான் என்ன சொல்றேன், 47 கட்சி எந்தெந்த கட்சின்னு அறிவிங்க, எந்தெந்த கட்சி போது எந்த கட்சி வந்தாங்க, அவங்களுக்கு என்ன எம்பி பின்புலம் இருக்கு. நான் கூட தான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், நீங்க கூட தான். இல்லங்க, நீங்க எதிர்ப்பாளர்கள் போய் அங்க ஒன்று சேர்ந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? அதுக்கு பேசுங்க. நாங்க போய் சொல்ல வேண்டிய, நாங்க இதையே இந்த கமிட்டியவே நாங்க அப்ப இது பண்ண அபாலிஷ் பண்ணணும்ல பேசிட்டு இருக்கோம். அந்த கமிட்டியுடைய அறிக்கையை நாங்க எது கவலைப்படணும்? நாங்க சொல்றது அன்றைக்கு இந்த கமிட்டி போடும்போது நாங்க ஒத்துக்கூடல, இந்த கமிட்டியில நாங்க ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. ஒண்ணுங்க போச்சு போங்க. அதாவது 1996 தமிழ்நாட்டில் எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ எலெக்ஷன் ஒன்றா நடந்தது. என்ன ஆச்சு? இப்போ ஒன்றும் ஆகல. அப்புறம் அன்றைக்கு யார் இருந்த ஆட்சியில்? யார் 96 கலைஞர் அப்போ ஆட்சிக்கு வந்தார் புதுசா. இங்க பாருங்க சார், ஒரு விஷயம் புரியுது. யாரா சார், காங்கிரஸ் ஆட்சியில இருக்கும் போது நடந்த அந்த 3 தேர்தல்ல கூட எந்த விதமான பாதிப்பு மக்களுக்கு இல்ல. இப்ப வந்து நடக்க சதி திட்டம், இவங்க போடக்கூடிய ஒரு சதி திட்டம், பெரியதொரு சதி திட்டம். சதி திட்டத்தை முறியடிக்க மக்கள் வந்து காங்கிரஸ் மேல நம்பிக்கை இல்லைங்கய்யா. காங்கிரஸ் கட்சிகளுக்கும் காங்கிரஸ் மீது காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொன்னா இத்தனை லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு, எத்தனை கோடி ஓட்டு வாங்கியிருக்கு, எத்தனை எம்பி சீட் 23% மோடி விட்டீங்க. மோடி அவர்கள் பாருங்க, 23% காங்கிரஸ். உங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கூட பிஜேபி வாங்கின சீட்டுகளை உங்களால வாங்க முடியாது. ஒத்துங்க, வாங்க முடியலதான். அதுக்காக நாங்க தான் தோல்வி ஆயிட்டோமே, நாங்க வந்து ஜெயிச்சுட்டோம். சார், அவங்க ஜனநாயகவாதிகள் சார். 1989 என்ற நினைவு கொண்டு ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி 195 இடங்கள் தான் பெற்றது. அப்போ ராஜீவ்காந்தி ஒரு பெருந்தன்மையோடு நான் எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காருவேன்னு சொல்லி
வந்தார் இல்லையா? ஆட்சி அமைக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சாணக்கியத்தனம் இல்ல, துப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க போய் விலை கொடுத்து யாரையும் வாங்க வேண்டியது இல்ல. யாரையும் இடி ஏவி இடியட்டை ஏவி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாம் ஏவி விட்டு நாங்க ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியம் காங்கிரஸ் சொல்றாங்களையா? காங்கிரஸ் மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு, ஹரியானால என்ன நடந்துச்சு, 2011 அறிவாலயத்துல என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கேரளா இதுல என்ன நடந்துச்சு, ஐயா மகாராஷ்டிரா எல்லா மாநிலம் நொய்யா பொய்யா. ஐயா கலைஞர் அண்ணா அறிவாலயத்துல 2011 கீழே கூட்டணி பேசுனீங்களா இல்லையா? அப்புறம் அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள். இங்க பாரு, அது எங்க இஷ்டம், நாங்க கூட்டணி பேசுவோம். இல்ல அது எப்படி உங்க இஷ்டம் சொல்லுவீங்க? இப்ப என்ன சொன்னீங்க, பிஜேபி வந்து இடியட்டு சிபிஐ வந்து இது பண்ணது, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணது, இந்த இயந்திரங்கள் எல்லாம் தன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கு, இப்பதான் சொன்னீங்க. நாங்க பண்றது அரசியல், அவியல் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. கறிக்கம் தின்ன ஆரம்பிச்சிட்டான். நீங்க ஒன்னும் அவியல் கேக்குறீங்க. பண்ணுங்க கவியலுக்கு கரிய தின்னாலும் சரி, வேற சரி. 1983 தேர்தல் கமிஷன் சொல்லிச்சு, ஒரே நாடு ஒரே தேர்தலை ஒரே கட்டமா நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர். அவங்க அதை ஒத்துக்கலை. அப்புறம் 1999 லா கமிஷன் போட்டாங்க. லா கமிஷனும் வந்து விபி ஜீவன் ரெட்டி தலைமையில அவங்களும் இதை ஒத்துக்கினாங்க. இது வந்து வாஜ்பாய் அவனுடைய ஆட்சி காலத்துலயா? ஆமா, 99. 2018 சட்ட ஆணையம் அது சொல்லிச்சு, இது ஓகே, பட் ஆனா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சில விதிகளை திருத்தணும் அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப இவர் குறிக்கிறார்ல, சுதர்சன் ஆட்சி அப்படி என்ன கட்சின்னு கேளுங்க. அவரு சுதர்சன் ஆட்சி அப்ப என்ன, எங்க கட்சி தாங்க. எங்க கட்சி தான், உங்க கட்சி காங்கிரஸ் தான். சுதர்சன் ஆட்சி இருப்பாங்க. அப்போ அவர் தலைமையிலான நாடாளுமன்ற நிலைக்குழு இதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு பண்ணலான்னு. இன்னும் இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. அதே மாதிரி 2015 2018 பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இதுல அதுவும் இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க செய்யலான்னாங்க. இவர் 2018 நிதி ஆயோக் இருக்குல்ல, அதுவும் இதை வந்து அப்ரூவல் பண்ணிச்சு. இப்ப என்னதான் உங்களுக்கு இதுல பிரச்சனை? இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஓப்பனா சொல்லிடுறேன். அதிபர் தேர்தலை கொண்டு வந்துருவாங்க மோடி. இல்ல அதாவதுங்க, நான் ஓப்பனா ஒண்ணு சொல்லிடுறேங்க. இதுக்கு காரணம் தெரியுங்களா, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குல்ல. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் காங்கிரஸை நம்பல, அதே மாதிரி கூட்டணி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சியை நம்பல. அதால இவங்க என்ன சொல்றா, எம்பி தேர்தல்னா நம்ம காங்கிரஸ் கூட கூட்டு வச்சுக்கலாம், இப்ப எம்எல்ஏ சட்டமன்ற தேர்தலில் இந்த பயிரோட உள்ள விட்டுறக்கூடாது. இப்ப எப்படி வந்து நம்ம டெல்லியில ஆம் ஆத்மி சொல்லிட்டாங்கல்ல, சட்டமன்ற தேர்தல் நாங்கள் காங்கிரஸோட கூட்டு இல்லைன்னு. அப்ப இத மாதிரி பல இடங்கள்ல காங்கிரஸை நம்புவதற்கு கூட்டணி கட்சிகள் தயாராக இல்லை. அப்படி இருக்கிற சமயத்துல நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல்னா, இப்ப எம்பி தேர்தல் காங்கிரஸுக்கு போட்டிருக்க, நாங்க வந்து தனியா நிக்கிறோம், காங்கிரஸ் ஒரு திருட்டு கட்சி, அதுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு எம்எல்ஏ எலெக்ஷன்ல பிரச்சாரம் பண்ண முடியாதுல்ல. அதுதான் சிக்கல். முற்றிலும் முதலுமா வந்து நம்ம அது புறக்கணிச்சிட முடியாது இல்லையா? காங்கிரஸால அந்த கூட்டணி கட்சியினரும் வந்து கெயின் ஆயிருக்காங்க, காங்கிரஸும் கெயின் ஆயிருக்கு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு 2000 அப்படி இருந்தா இப்ப கெஜ்ரிவால் சொல்லிட்டாருல்ல, ஏன் சொன்னாரு சொல்லுங்க, என்ன காரணம்? சட்டசபையிலே அவர் தனித்து நின்று அவர் வெல்லக்கூடிய வல்லமை இருக்கு அந்த டெல்லியில. இல்ல சார், 1+1 தான் கிடையாது சார் அரசியல்ல, அது 0 ஆகும் சார். அதுக்கு உதாரணம் போன நாடாளுமன்ற தேர்தல் சார், டெல்லியில 7 வந்து எல்லாமே போச்சு இல்ல. சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ சட்டமன்றமும் பாராளுமன்றமும் ஒரே நேரத்தில் தேர்தல் வந்துச்சுங்களேன், நான் சட்டமன்றத்துக்கு தனியா நின்றுக்கிறேன், எனக்கு ஓட்டு போட்டுருக்கேன். பாராளுமன்றத்துக்கு காங்கிரஸ் கூட்டோட எம்பி தொகுதி அப்படி ஒண்ணு செய்ய முடியாது. அதனால ஒரு சிக்கல் ஏற்படும் எதிர்கட்சிகளுக்கு. ஒரே காரணத்துக்காக தான் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, திரு காமராஜன் ஐயா அவர் சில உதாரணங்களை வந்து மேற்கோள் காட்டுறாரு. இப்போ வரக்கூடிய டெல்லினுடைய சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் வர இருக்கு. அதுக்கு ஆம் ஆத்மி கட்சி வந்து தனித்து நாங்கள் போட்டியிட போகிறோம், காங்கிரஸ் ஒன்றும் கூட்டணி கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை செஞ்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு அதே போல் பஞ்சாபில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பஞ்சாபிலே 2 கட்சிகளும் தனித்து தான் நின்றுச்சு. ஆம் ஆத்மியும் தனித்தான் நின்றுச்சு, காங்கிரஸும் தனித்தான் நின்றுச்சு. ஆனால் டெல்லியில் வந்து 2 பேரும் கூட்டணி வச்சுருந்தாங்க. அது பொருந்தா கூட்டணியாகி முழுக்க பிஜேபி ஜெயிச்சதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ இது ரெண்டும் ஒரே சமயத்தில் நடக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு காங்கிரஸ் தேவைப்படும். நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு முடிவும் சட்டமன்ற தேர்தலுக்குன்ற ஒரு முடிவும் நம்ம எடுக்க முடியாது, கேண்டிடேட் நம்ம அப்படி போட முடியாது. இந்த சிக்கல் எல்லாம் வந்து
மாநில கட்சிகளுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்கு. இந்த ஒரே காரணத்துக்காக தான் நீங்க எதிர்க்கிறீங்கன்னு சொல்லி திரு ஏர்போர்ட் முடிச்சா சொல்றாரு. எங்களை பொறுத்த மட்டிலும் எங்க மாநிலத்துல, நம்ம மாநிலத்துல காங்கிரஸும் சரி, விடுதலை சிறுத்தைகள் எங்க கூட்டணியில இருக்கோம். இந்தியா ஃபுல்லா பேசணும். நம்ம இந்தியா ஃபுல்லா யாரும் மேற்கு வங்கத்திலையும் கெஜ்ரிவால் கிடையாது, கூட்டணி கிடையாது. காங்கிரஸ் கூட எம்பிக்கு இருக்கு கிடையாது, குடுக்கல. போன நாடாளுமன்ற தேர்தல்ல தனியா வந்தாங்க. இந்தியா கூட்டணியில் தான், இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்க. கூட்டணியில இருப்பாங்களா, தனிச்சு நிப்பாங்களா, யாருக்கும் சீட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன சார் இது கூட்டணியா சார் இதெல்லாம்? இந்த மாதிரி சில பேர் நினைப்பாங்க, டைவர்ஸ் ஆகி போச்சா, ஆனா சேர்ந்து இருப்பாங்களாம். ஆமா, எத்தனை குடும்பங்கள்ல இருக்குல்லங்க. ஆனா கேட்டா என் புருஷன் அவன் இல்லைன்னு. ஆமா, சட்டப்படி புருஷன் இல்லதான். அதே சார் கேரளாவுல கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் காங்கிரஸும் தமிழ்நாட்டில் கூட்டணி வச்சுப்பாங்க. ஆனா கேரளாவில் கூட்டணி கிடையாது. கேரளாவில் இருக்கக்கூடிய எம்பி இந்தியா கூட்டணியில இருக்காங்கல்ல. இந்த மாதிரி பிரிச்சு நின்றதுனாதான் இதுவரை இல்லாத அளவுல முதல் எம்பியை சுரேஷ் கோபியை போயிட்டாரு நாடாளுமன்றத்துல. பிஜேபி நீங்க வளர்த்து விட்டுருக்கீங்க 2 பேர் சேர்ந்து. நான் என்ன சொல்றேன்னா, இங்க சில வீம்பு பிடிச்ச பசங்க நிறைய இருக்கானுங்க. யாரு, மம்தா மாதிரி. ஏன் சார் உங்க கூட்டணி கட்சி பேசி அவங்க மனசுல அவங்க கூட்டணி தலைமை என்கிட்ட கொடுங்க பாரு. மம்தா, கெஜ்ரிவால், இப்படி பல பேர் இருக்கானுங்க. சரியா, இவங்களெல்லாம் சரி பண்ணா இப்ப இந்த ஆளு பண்ற வேலை இந்த கண்டிப்பா இப்ப இவர் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் கண்டிப்பா அவர் பண்ணக்கூடிய மோடி அவர்களுக்கு வாப்போன்னு பேசுறாங்க. இந்த மாண்புமிகு பாரத பிரதமர் மாறிடுச்சு, ஒரு டோன் டக்குன்னு மாறிடுச்சு. எப்படி அவர் கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எதிரானது, மக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எதிரானது. ஆகவே இதை அனைத்து மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்க்கும். இதனால் காங்கிரசும் பிற கட்சிகளும் தலை தோங்கும் நேரம் வெகு விரைவில் இல்லை. வரக்கூடிய 29 தேர்தலில் கண்டிப்பாக ஆட்சி மாறும். இந்த சமயத்துல திரையில் வர நம்பருக்கு மேலும் ஜோசி அவர்களுக்கு கேட்டு தெரிஞ்சுங்க. இல்ல சார், இப்போ இந்த சமயத்துல அரசியல் விமர்சகர்கள் என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்தியா கூட்டணி கட்சிகளோட தயவு இதுல தேவைப்படும். ஏன்னா 2/3 மெஜாரிட்டி தேவைப்படுது, ராஜ்யசபாவிலையும் சரி லோக்சபாவிலையும் சரி. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல மோடி அவர்கள் திரிணாமுல் காங்கிரஸினுடைய தயவையும் நாடுவார், திமுகவோட தயவையும் நாடுவார், கண்டிப்பாக அவரோட ஆதரவு கோருவார், கண்டிப்பா இவர்கள்லாம் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லி இப்பவே வலதுசாரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா ஈடி இருக்குல்ல, ஈடியை வச்சு நெருக்கலாம். இன்கம் டாக்ஸ் இதை வச்சு நெருக்குனாக்க நீங்க தான் பயப்படுறீங்க. நாங்க ஒரு மசலும் பயப்படல. அவங்களுடைய நினைப்பு இதெல்லாம் வச்சு மிரட்டி மெஜாரிட்டி இருக்கக்கூடிய எம்பிக்களை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த திருதாளம் வேலையெல்லாம் பண்ணலாம்னு அவங்க பிளான் பண்றானுங்க. அவங்க பிளான் பண்ணாம இல்ல, எல்லாமே பண்ணுவானுங்க. அதாவது கண்ணு களவாணி என்ன நினைப்பான், ஒரு பழமொழி சொல்லுவான், கழுத கணக்கண்டா கண்டல் கணக்கு தான் களம். இப்போ திமுக ஒரு ஆஃபர் வருதுன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. இப்போ உள்துறை மந்திரி திமுக இலாக்காவுக்கு நாங்கள் ஒதுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா உங்க 22 எம்பிக்கள் ஆதரவு கொடுக்க மாட்டீங்க? 100க்கு 100 நாங்க பண்ண மாட்டோம். ஓ, வெளியில காங்கிரஸ் வீடமோ அப்படிடமே பண்ணுவீங்களா? ஓ, காங்கிரஸ் இருக்கும் இடமே திமுக, திமுக இருக்கும் இடமே எங்களுடைய உறவு கட்சிகள் எல்லாம். இது மற்ற மாநிலங்களுக்கு நான் சொல்ல இயலாது. தமிழ்நாட்டுக்கு 100க்கு 100 என்னால சொல்ல இயலும். ஏன்னா தமிழகத்தில் நீங்க சரி, நீங்க கொள்கை எப்படி சொல்றீங்க, காங்கிரஸை விட்டு நாங்கள் பிரியவே மாட்டோம், காங்கிரஸ் தான் எங்களோட கூட்டணி. வலிவான அடிமைகளாக தமிழக காங்கிரஸ் இருக்கிறது. கொடுக்க வேண்டிய இடத்துல இருந்த காங்கிரஸ் கெஞ்ச வேண்டிய இடத்துல இருக்கிறது. அதாவது இவங்களுக்கு பிடித்திருக்கிறது. இப்ப நீங்க இந்த உறுதியில இருக்கீங்க இல்லையா, இந்த உறுதி உங்க இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குமா? நாளைக்கு ஆதரவு தெரிவிக்கலாம்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ உதாரணத்துக்கு சொல்லிடுறேன், கேஜ்ரிவால் அவர்கள் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்ட்டாரு. அது சொல்லிட்டு மறுவரி என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வி இன்னும் சில பட்டியல்கள்லாம் சொல்றாரு. இது எல்லாம் ஒரே, அதாவது மத்திய லிஸ்ட்ல இருந்தாலும் எங்களுக்கு ஓகே, அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. கல்வி மத்திய லிஸ்ட்ல வர்றது நீங்க ஏத்துப்பீங்களா? அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு நாங்க ஏத்துக்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஒத்த கருத்து இல்ல. நீங்க ஒத்த கருத்து இருந்திருந்தா அந்த ஆளு பஞ்சாப்ல ஒன்னா சேர்ந்து நின்றுப்போம்ல.
இந்த இருந்தா ஒரு சீட்டு கூட இல்லாம எல்லாத்தையும் சும்மிங்க ஜெயிச்சு வந்திருக்கலாம்ல. அவங்க கெஜ்ரிவால் சாதாரணமான ஆள் இல்ல, அவ ஒரு முட்டாளு. அந்த முட்டாளு தான் குஜராத்ல என்ன சும்மா இல்லையா, குஜராத்ல என்ன ஆச்சு, குஜராத்ல என்னாச்சு, குஜராத்ல காங்கிரஸும் இவனும் ஒன்னா சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு குஜராத் இப்ப நாடாளுமன்றத்துல செஞ்சாங்களே பாரு. குஜராத்ல போன சட்டமன்ற தேர்தல்ல 2 பேரும் இணைஞ்சிருந்தா ஆட்சியை பிடிச்சிருந்திருக்கலாம். ஆமா, குஜராத்ல 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து அவங்க வாங்கின ஓட்ட பாருங்க, காங்கிரஸ் வாங்கின ஓட்டு இவங்க வாங்கினது அதையும் கணக்கு பண்ணி பாருங்க எவ்வளவு ஓட்டு வந்திருக்குன்னு. இன்னும் சொல்லலாம் சொற்ப எண்ணிக்கையில தான் சீட்டே வாங்கிச்சு காங்கிரஸ். ஒரு 6-7% வாங்கினாங்க. ஆமா, சீட் இல்லப்பா, சீட்டை விட்டுடு, மொத்த ஓட்டு கணக்கு பாரு. காங்கிரஸும் கெஜ்ரிவால் வாங்கின ஓட்ட பாரு. ஒண்ணுமே அரசியல் தெரியாம பேசுறேன். அங்க நடந்த தேர்தல் அங்க மாறின ஓட்டு சதவீதத்தை பார்த்து பேசு. சரி, என்ன சொல்லலாம்? உங்க திராவிட பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாமாங்க? நான் அதெல்லாம் சொல்லலைங்க. தமிழ்நாட்டுல இருந்து யாராவது சொல்லுங்க, ஏன் நாங்கள் அந்த பேருந்து ஏறக்கூடாதா? நீங்கல்ல, நாங்க அப்படி எல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு பிரதமர் பதவி மேல ஆசை இல்லைங்க. நாங்க தமிழ்நாட்டு மக்களை வழி நடத்துறதுக்கு தான் எங்களுக்கு ஆசை. அதோட நாங்க நிப்பாட்டிக்கிறோம். நீங்க வேணா போங்க, டெல்லிக்கு போங்க, அதுக்கு அப்பாலையும் கூட போங்க. ஓகே, இப்பவே வலதுசாரிகள்லாம் பேசுறாங்க திமுகவோட ஆதரவு கோருவார் பிரதமர். திமுக முடிச்சிடறேன். அதே போல அதாவது பிரதமர் வந்து திமுகவில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுக்கிறாரு. ஒரு 22 இப்ப வந்த வெள்ளத்துக்கு 6500 கோடி கேட்டதுக்கு உடனே கல்வியாட்சியில ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்ல அந்த அம்மா பேசுறத பார்த்து அந்த பாப்பாத்தி பேசுறது உங்களுக்கு அதெல்லாம் பத்தி கவலை இல்லை சார். உங்களுக்கு நாணயத்துக்கு வந்து உடனே வராது ஓடி பாப்பாத்திக்கு என்ன பாப்பாத்தி சும்மா ஏதோ பாப்பாப்பா இந்த பிராமணத்துவ சாமி போயிச்சான். அந்த ஆடியோ வந்து பாத்தீங்களா, ஒரு சாமி அவர் வந்து இன்னொரு சாமி கிட்ட கேக்குறாரு, என்ன போனீங்களா, என்ன காலெல்லாம் கழுவி தலையில தெளிச்சிங்களாம சாப்பிடுறீங்களா? ஐயோ, நான் அண்ணன் தொடல அந்த வீட்டுல அப்படின்ற ஆடியோலாம் இல்ல. எவனாவது என்னத்தையாவது போட்டாங்க அதை பத்தி எங்கள்கிட்ட கேளுங்க. தேவையில்லாம எவனாவது ஒருத்தர் பேசுவான், கதைய போல சமாதானம் பண்ணோம். நான் வந்து உதயநிதி அவர்கள் வீட்டுக்கு போனேன், அதாவது ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போனேன். உதயநிதி அங்க வந்தாரு, யாகம் பண்ணோம், அவர் வந்தாரு, இவர் வந்து இன்னும் 2 பேரை சொல்றாரு. அந்த மாதிரி சும்மா சொல்ல முடியுமா? சொன்னா நீங்க கேஸ் பண்ண. இது வந்து பிரதமர் அவர்கள் எதிர்கட்சி, குறிப்பா அவருக்கு வந்து காங்கிரஸ் தான் வந்து எதிரி பிரதமருக்கு. அவங்களுக்கு திமுகவோ திரிணாமுல் காங்கிரஸோ சமாஜ்வாதியோ இவங்கெல்லாம் வந்து எதிரி கிடையாது. காங்கிரஸ் முக்து பாரத் தான் வந்து பிரதமருடைய ஒரு இலக்கு. கூட்டணி எதிர்கட்சி தலைவர்லாம் வந்து அவர்களுக்கு அரசியல் யோசிச்சு பாரு. காங்கிரஸ் கட்சி தான் ஒரு எதிர்கட்சி, சரியான எதிர்கட்சி அவங்கதான். அளவுல அவங்களை பிடிக்கும் எப்படி சொல்ல இயலும். இல்ல, நான் முடிச்சிடறேன். நான் சொல்லவே உடலை என்ன மத்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் பிரதமருக்கு எதிரி அல்ல. சோ அவங்களுடைய ஆதரவை கோருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. மற்ற கட்சிகள் எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? மேலும் இதுல எவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குதானே செய்யுது. இப்போ அப்பதான் ஆட்சிக்கு புதுசா வந்திருப்பாங்க, அவங்க விட்டு கொடுப்பாங்களா ஆட்சியை? அது வந்து பேசணும் சார். அதாவது ஆட்சி மீது இருக்கிறவர்கள் இப்ப 2029 தானே இது பிளானு. அதுக்குள்ள மாறலாம். இதுல வந்து அது முழுசா அந்த பில் வரட்டும் சார். அதுல என்ன பாதகம் சாதகம்ன்றத அப்புறம் பேசுவோம். இப்போ ஓவரால் இவங்க என்ன சொல்றாங்க, தேர்தலில் கருப்பு பணம் பயன்பாடுலாம் வந்து கொஞ்சம் கணிசமா குறையும். அதே மாதிரி இந்த வேட்பாளர்கள் செலவும் கொஞ்சம் தேர்தல் செலவும் குறையும். அப்புறம் வந்து இந்த அரசு ஊழியர்களை பயன்படுத்துறது அது குறையன்றாங்க. நீங்க பாருங்க, முதல்ல வந்து 1951-52களில் ஒரு 5-6 மாசம் நடந்தது தேர்தல். அப்ப செலவு வந்து இவங்க பண்ண செலவு 11 கோடிங்க. இப்ப நமக்கு லாஸ்டா இருக்கிற புள்ளி வரும் 2014 புள்ளி வருது, அது வந்து 30,000 கோடி. அப்படியே 2019 அது அப்படியே டபுள் ஆகுது, 60,000 கோடி ஆகுது. அப்போ இவ்வளவு பணம் வந்து தாரமான எங்கேயோ போய் சுத்துது இல்ல. அதுல இப்ப ஒரே நாள்ல இவங்க என்ன சொல்றாங்க, ஒரே நாள் ஒரே தந்தாலும் ஒரே நாள்ல பண்ணுவாங்க அப்படி மாதிரி இவங்க அதை சொல்றாங்க. அந்த இல்ல இது நடைமுறை சாத்தியம் இருக்குன்றீங்களா? ஏன்னா எல்லா மாநில அரசுகளும் வந்து தங்களுடைய பதவி காலத்தை வந்து விட்டு கொடுக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பல சிக்கல்கள் இருக்கும். எத்தனை மாநிலங்கள் இருக்கு இந்தியா, அதெல்லாம் சிக்கல்கள். ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இந்த குழு இது எல்லாம் பேசாம இருந்திருக்கும்.
பேசிருப்பாங்களா? கண்டிப்பா ஒரு ஆலோசனை செஞ்சிருப்பாங்கல்ல. அப்ப அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அவங்க வந்து ஏதோ வச்சிருக்காங்கல்ல. அது பில் வரட்டும், பாஸ் ஆகும், பில் வந்து விவாதத்துக்கு வரட்டும், அதுல உள்ள சாதக பாதகங்களை பத்தி விவாதிப்போம். ஆனா வர்றதுக்கு முன்னாடி தையத்தக்கன்னு குச்சி இன்னமும் நாளைக்கு மன்னராட்சிக்கு இவங்க எதிரானவங்க மாதிரியும் மன்னராட்சி நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஓகே, காமாட்சி ஐயா, நீ ஏன் வந்து ஏற்றுக்கொள்ள கூடாது? அது சார் சொன்னாரு, இத்தனை 1000 கோடிகள் வந்து செலவாகிறது. நீங்க ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்னாடி என்னுடைய இன்டர்வியூல பல முறை பதிவு செய்திருக்கிறீர்கள். நாங்க வந்து வாஜ்பாயுடன் ஏன் கூட்டணி சென்றோம் என்றால் 40,000 கோடி இந்தியாவோட வளர்ச்சிக்கு தடைபட்டு விடும் என்பதற்காக நாங்கள் வாஜ்பாய் ஆதரவு கொடுத்தோம். இந்த பல கட்ட தேர்தல் மாறி தேர்தல் நடத்துக்கு காரணமான காங்கிரஸ் 105 முறை மாநில ஆட்சிகளை கழிச்சிட்டு ஐயோ இது நாங்க ஒத்துக்க மாட்டோம், இதை நீங்க ஒன்னா நடந்த தேர்தலை கெடுத்ததே நீங்க. ஓகே, 1989 இருந்து 99 வரைக்கும் 5 நாடாளுமன்ற தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கு. 89, 96, 98, 99 5 வாட்டி நடந்திருக்கு. அப்ப இப்படி ஒரு நடக்கணுமா? அப்படி அவலம் தேவையா? ஒரு நிலையான ஆட்சி வரணும் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச போது எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து ஒன்றியத்துக்கும் சேர்த்து தேர்தல் நடந்துச்சு. அது அப்படியே 5 வருஷம் கழிச்சு 5 வருஷம் 3 15 வருஷம் 4வது நாடாளுமன்றம் பாதியில் கலைக்கப்படுது இல்ல? எதுங்க 4வது நாடாளுமன்றம்? அதான் நான் சொல்றது 3 தானே சொல்றேன். 4வது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு மறுபடியும் பண்ணும்போது அந்தந்த மாநிலங்கள் வந்து தனித்தனியாக ஆயிடுச்சு. அப்புறம் தனித்தனியான தேர்தல்லாம் நடந்துட்டு வருது. இப்ப தனித்தனியா தேர்தல் நடக்கும்போது நம்ம 5 ஆண்டு திட்டங்கள்னு போட்டாரு அந்த காலத்துல நேரு, இந்திரா காந்தி 5 இயர் பிளான். இப்ப இந்த 5 இயர்ஸ் பிளானே இல்ல தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் அது இதுவாயிடுச்சுல, நித்தி ஆயோக்னு மாறிடுச்சுல. நித்தி ஆயோக்ல என்ன புரியுது? அதே என்ன புரிஞ்சா 5 ஆண்டு திட்டத்துல நமக்கு கிளீனா தெரியும் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கி இருக்கோம், என்னென்ன வளர்ச்சி பாருங்க. அப்போ பர்டிகுலரா ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்கு அந்த 5 ஆண்டுகள் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு பண்ணாங்க. இப்ப என்ன புரிஞ்சுது? சும்மா பாருங்க, அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க சரியா? இந்த 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 மோடிஜி பொறுத்த மட்டிலும் ஆமா என்ன ஒரு மாற்றம். அதான் மோடிஜியை அடுத்து மோடி லூன்னு வருமா? அவர் வந்து பண்ற அயோக்கியத்தனத்துக்கு அளவே இல்ல சரியா? இந்த நாடு ஒரு யோக்கியம் சொன்னா பரவாயில்ல, அயோக்கியத்தனம் தான். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி அயோக்கியத்தனம் தான் பண்ணுது. இங்க இருக்கக்கூடிய அதுக்கு காங்கிரஸ் தூக்கி வச்சிடலாமான்னு கேட்பாரு. காங்கிரஸ் தூக்கி வைக்கலாமான்னு மக்கள் தான் பண்ணணுமே தவிர நாமளோ நீங்களோ தூக்கி எல்லாம் வைக்க இயலாதியா? அப்ப அதே பிஜேபி தூக்கி வச்சிருக்காங்க. சொல்றோம், பிஜேபி வந்து நல்லது செய்யும் நினைச்சு மக்கள் தூக்கி வச்சாங்க. ஐயா 3 தடவை ஜனங்க இங்க பாருங்க, மக்கள் 3 தடவை உங்களை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதை பத்தி பேச மாட்டீங்க. இங்க பாருங்க, 3 தடவை இல்லைங்க, 30 தடவை இது பண்ணாலும் நாங்க தான் நீங்க தான். அதான் நீங்க காவி தான். இல்ல இது நாட்டு நலன் பத்தி பேசுறது இங்க பாருங்க, நாட்டு நலனை கருதி தான் மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஒன் இந்தியாங்கிற மாதிரி சரி, மோடிஜி வந்து நல்லதை சொல்ற. ஏங்க 14 லட்சம் போடுறேன்னு சொல்லி 5 வருஷத்துக்கு போட்டாரா? 14 லட்சம் போட்டாரா? 2000 போட்டான். அதத்தான் சொல்றேன், எல்லாம் முட்டாள் ஜனங்களா இருக்கானுங்க. ஜனங்களை அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அப்புறம் யாரும் மக்களை தான் சொல்ல இயலும். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் அறிவாளிகள், அதிலும் குறிப்பா திமுக சொம்புகள் தான் அறிவாளிகள். அப்ப திமுக ஓட்டு போட்டாங்களா அறிவாளிகள்? ஆமா, எதிர்கட்சி ஓட்டு போட்டவங்க எல்லாம் முட்டாள் தான். என்ன சார்? ஆமா, அப்படித்தான். இல்ல உங்கள் பார்வையில ஒரு விஷயம் இருக்கும், என் பார்வையில ஒண்ணு இருக்கும். அத பத்தி நான் ஒண்ணும் தடை சொல்லலையா? உங்க பார்வையில இருக்கிறது உங்க பார்வையில வச்சுக்கோங்க, எங்க பார்வையில இருக்கிறது நாங்க வச்சுக்கிறோம். எங்க பார்வையில வந்து மோடிஜி வந்து தவறு பண்றாரு. அவரு வந்து மோடி தவறு பண்ணவருக்கு எப்படி திரும்ப இதுல பிரித்தாளும் சூழ்ச்சியை வந்து பாரதிய ஜனதா செய்கிறது. அதனாலதான் வந்து தொடர் வெற்றியை வந்து பெறுது அப்படின்ற. யார் அவங்களுக்கு பிரிக்க சொன்னா? யாரு பிரிக்க சொன்னாங்க? சொல்லுங்க. இப்ப இருக்கு மகாராஷ்டிரால என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அப்படி அங்க பிஜேபி தவறு செஞ்சிருந்தா அடுத்த முறை எப்படி ஆட்சிக்கு வந்திருக்கும்? அதுதான் பிரித்தாளும் சூழ்ச்சி. அது பூரா பிரிட்டிஷ்காரங்க இருந்து கத்துக்கிட்டு வந்து எல்லா வேலையும் 2 மாதங்கள் தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 கட்சிகளுக்கு ஸ்தாபகர் இவங்கதான். இது பிரிச்சாலும் சூழ்ச்சி இல்லையா?
சும்மா பேச மாட்டீங்க. இல்ல நீங்களே ஒரு பல கட்சிகள் வந்து பிரிச்சிருக்கீங்களாமே. நாங்க எந்த கட்சியும் பிரிக்க வேண்டிய அவசியத்துல நாங்க இல்ல, எங்களுக்கு அது அவசியமும் இல்ல. எங்களை விட்டு தான் பிரிஞ்சு போனாங்களே தவிர, எங்களை விட்டு முதல்ல எம்ஜிஆர் பிரிஞ்சாரு, அதுக்கப்புறம் வைகோ போனாரு, அதுக்கப்புறம் போனாரா நீக்கிறாங்களா? நான் வைகோ நீக்கணும். சரி, எம்ஜிஆர் போனாரா நீக்கிறாங்களா? அவரையும் நீக்கணும். எல்லாரும் போனாங்கன்றீங்களே, அதனால திருத்தி தெளிவா சொல்லுங்கன்றாரு. எம்ஜிஆர் வந்து அவரு வந்து சில காரணத்தினால அவர் இந்த கட்சி எதனாலயா கணக்கு கேட்டாருனாலவா? கணக்காவது கத்திரிக்காவது அதெல்லாம் வேற கதை, அதெல்லாம் இப்ப நடந்து முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் இப்ப சொல்ல வேண்டாம். ஆனா நீங்க இருந்தீங்களே எம்ஜிஆர் கூட தான். அதுதான் எனக்கு தெரியும்ல, என்ன காரணம்னு தெரியும். அதெல்லாம் பொது வெளியில பேசி நம்ம வந்து மறைந்த தலைவர்களை நம்ம வந்து விமர்சிக்க வேண்டாம். புரியுதா? அதே மாதிரி இந்த சுருக்கமா சொல்லிருங்க. இந்த வைகோ அவர்கள் வந்து எங்களை கட்சியை விட்டு நீக்கினதுக்கு வந்து எல்லா பேரும் சொல்லுவாங்க, அடுத்து வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பட்டம் கட்டுறதுக்காக தான் வைகோ கட்சியை விட்டு நீக்கினதாக சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஒன்றிய அரசு எங்களுக்கு அனுப்பிச்ச தக்கிது, எங்கள்கிட்டயும் பெர்மிஷன் வாங்கல, ஒன்றிய அரசுலயும் பெர்மிஷன் வாங்காம இவர் கள்ளத்தோணி ஏறி இலங்கைக்கு போனாருங்கிற குற்றச்சாட்டு. அதே போல இல்ல, கலைஞர் அவர்கள் பிரஸ் மீட்ல சொன்னாரு, கோபாலசாமி அவர்கள் என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார், உளவுத்துறை எனக்கு தகவல் தந்ததுன்னு சொன்னாரு. இவ்வளவு நிகழ்ச்சி எல்லாம் இருக்கும்போது அவரை கட்சியை விட்டு நீக்காம என்ன பண்ண இயலும் சொல்லுங்க? கொலை செய்தான். இப்ப எப்படி கொலை பாதகரை வந்து நீங்க அரவணைச்சு தெலுங்கு மக்களுடைய ஓட்டுகள்லாம் கன்சல்டேட் பண்ணி கொடுக்கறாரு உங்களுக்கு? ஆமா, தெலுங்கு மக்கள் நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? தெலுங்கு மக்கள் ஓட்டு இவருக்கு 100 ஓட்டு கூட வராது. சும்மா அவர் பையன் பையனமோ வந்துட்டு கட்டப்பட்டு தென் மாவட்டங்கள்லாம் விழுதுன்றாங்க. அதெல்லாம் தென் மாவட்டங்கள்ல இவரு போயிட்டு வந்தாங்க மாத்திரம் போதுமா? சும்மா இவருக்கெல்லாம் அங்க ஒண்ணும் மரியாதையும் கிடையாது, மதிப்பு. பல்லுள்ள பாப்பா இருந்தாரு, இப்ப பல்லு எடுத்து போட்டாங்க. இப்ப பல்லுங்கெல்லாம் வந்து கேட்ட பாப்பா ஆயிட்டாரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நிறைவான கருத்து. ஒரே நாடு ஒரே தேர்தலை முழுக்க திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கும். எங்களுடைய ஒருபோது காம்ப்ரமைஸ் கிடையாது. காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். ஓகே. பாராளுமன்றத்தில் இந்த பில் வைக்கப்படும், அப்போது விவாதம் நடக்கட்டும், அப்ப நீங்க காட்டுங்க. இப்போ இது எல்லாம் நம்ம இந்த பில்லை வச்சா இது நிறைவேறாது என்ற நம்பிக்கை இருந்தால் பிஜேபி இது கொண்டாந்துருக்குமா? அமைச்சர்கள் 30 கொடுத்துருக்குமா? அது கிடப்புல போட்டு சரி பாக்கலாம். இது லாங் டர்ம் ப்ராசஸ்ன்றாங்க. இது உடனே 29 தான். பட் இது ஓகே சொல்லணும்ல, இப்போ பில் பாஸ் ஆகணும்ல, ஆமா இது ஏற்றுக்கொள்ளுங்கிறது சொல்லணும்ல. அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கும்ல. அது சொல்ல முடியாத நாளைக்கு திமுக கூட வந்து இதுல வந்து நாங்க நாட்டு நலன்கிறது நாங்க விட்டுட்டோம். ஏற்கனவே வாஜ்பாய்க்கு செஞ்சவங்க அது ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகும், அது விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டு தான் பிறகு வரும் அப்படின்றாங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த மசோதாக்குள்ள என்னென்ன உள்ள விஷயங்கள் இருக்கு, என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் மாநில அரசுகளுக்கும் அந்த சட்டத்திற்கும் உண்டான அந்த டிஃபிகல்ட்டிஸும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம விவாதம் பண்ணுவோம். ரொம்ப நன்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு.